இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய இந்த 275 தமிழக மீனவர்கள் ஓரிரு நாட்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னும் வரக்கூடிய 20ஆம் தேதி 2 நாட்டு மீனவர்கள் மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் நேற்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்காங்க. இதற்கு முன்பு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடந்த போதிலும் பெரிய அளவுக்கு தீர்வுகள் எட்டப்படாத போது மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை என்பதும் அதற்குரிய விஷயங்களில் ஈடுபடுவது என்பதும் எந்த அளவுக்கு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இது உண்மையிலே இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் முழு உண்மையும் தமிழக மக்களுக்கு சொல்லப்படுறதில்ல. பிரச்சனை என்னென்னா, நம்ம நாட்டு பகுதியில் நமக்கு மீன் இல்லை. நீங்கள் இந்த பவுண்ட்ரி இருக்க ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்புங்கிறது 12 நாட்டிக்கல் மைல். ஆனால் நமக்கும் இலங்கைக்கும் இருக்கிறது மொத்தமே 18 நாட்டிக்கல் மைல் தான் கேப் இருக்குது. இதுக்கிடையில் அவங்க எல்லை, நம்ம எல்லை, அப்புறம் சர்வதேச எல்லை, இதெல்லாம் இருக்குது. நாம் வெறுமனே தெரியாமல் போகிறது அல்ல. நம்முடைய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் இந்த பகுதியில் இல்லை. எனவே அந்த பகுதிக்கு போகிறாங்க. அப்போது இதை எப்படி தீர்ப்பது என்பது ஒரு முறையோ 2 முறையோ தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி தான் தீர்க்க முடியும். அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூட என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், 3 நாள் வச்சுக்கலாமே மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த 3 நாள்னு பேசுகிறது எங்கே பேசுகிறோன்னா, அவங்க எல்லைக்குள்ளே மீன் பிடிப்பது சம்மந்தமாக பேசுகிறோம். அப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம மீனவர்களுக்கு இயல்பாக வாழ்வாதாரம் இல்லை. அவங்கள பொறுத்தளவில் இதுலேயும் கூட எப்படி பார்க்கணுன்னா, இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்கள் தான். ஆக்சுவலாக நம்ம தென்பகுதிக்கு மீன் பிடிக்க போகிறோன்னா அது இலங்கையினுடைய வடபகுதி. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் தான் இதை கொஸ்டின் பண்ணுறாங்களே தவிர மற்றவங்க இல்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டியிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை முறையாக நடக்கலைங்கிறது தான் இப்போ பிரச்சனை. நீங்கள் எல்லா நேரங்கள்லேயுமே இந்த கருத்து வேறுபாடுகள் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வு காணப்படும். எனவே அதை தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தை நடக்கும் என்று சொல்லியிருப்பது நல்ல விஷயம். 20ஆம் தேதி அது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும். தொடர்ச்சியாகவும் இதை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இதை இருதரப்பு மீனவர்களுமே வலியுறுத்தி வந்திருக்காங்க என்பது ரொம்ப முக்கியமான அம்சம். தொடர்ந்து மத்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை போன்ற விஷயங்களை விமர்சிக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமையும்? இதனுடைய அடிப்படையை பார்க்கும்போது இதில் தெரியக்கூடிய பாசிட்டிவ் சைன்ஸ் என்ன? இல்லை, இதில் முதலமைச்சருடைய அந்த செய்தியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முறை ஏற்கனவே நடந்திருக்குது. அப்போ என்ன நடந்தது? அதாவது 2 மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், இந்திய மீனவர்கள் 2 பேரும் உட்கார்ந்தால் இந்த பிரச்சனை தீரும் என்று சொன்னால் கடந்த 2 முறை உட்கார்ந்து பேசும்பொழுதே தீர்ந்திருக்க வேண்டும். இப்போ நம்முடைய மீனவர்கள் யார் கொண்டு போகிறாங்க? இலங்கை கடற்படை கொண்டு போகுது. அங்கே இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இருக்குல்ல, பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தை அங்கே தீர்வு வரலைன்னா ஏன் வரலைன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ 20ஆம் தேதி நடக்குது. இது ரொம்ப நாளாக நெடுநாளாக கோரிக்கை. இது இன்றைக்கு 20ஆம் தேதி நடக்க போகுது. பட் இதில் இங்கே மத்திய அரசாங்கம் இதில் சரியான கவனத்தை கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் இருக்கிறதா நான் நினைக்கல. அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஈக்குவடிஸ்டன்ஸுங்கிற ஒரு இதில் கோட்பாடில் கூட எல்லைகள் பிரிக்கப்படும். கடல் எல்லைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சின்ன எல்லை அந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால். கச்சத்தீவு ஒரு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கு மீனவர்களுடைய பிரச்சனைக்கு கச்சத்தீவு காரணம். கடல் எல்லையில் உள்ளே போகும்பொழுது எந்த மாதிரி இந்த இந்தியாவோட எல்லை இங்கே முடியுது அப்படிங்கிறது கடலில் போய் நம்ம கோடு போட்டு காமிக்க முடியாது. ஆனால் கூட இந்த பிரச்சனைகளை 2 அரசாங்கங்களும் உட்காரணும். வெறும் மீனவர்கள் மாத்திரம் உட்கார்ந்தால் அதை தீர்க்க முடியும் என்று சொன்னால் ஏற்கனவே 2 முறை அதை பற்றி பேசும்பொழுது தீர்ந்திருக்க முடியும். இது இப்போ தீரலை. இப்போ அரசாங்கத்தையும் இன்வால்வ் பண்ணணும். ஸோ பேசிக் ப்ராப்ளம் அதில் இருக்குது. அதுக்கான முயற்சியை மத்திய அரசாங்கம் செய்ததாக தெரியல. இன்னொரு விஷயம் எனக்கு ஆச்சரியமான விஷயம், இதே கேரளா மீனவர்கள் 2 பேர் கொல்லப்பட்டார்கள். இத்தாலி கப்பலில் 2 பேர் இவங்க கொன்னுட்டாங்க கேரள மீனவர்கள். உடனே மிக கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுத்தது. இங்கே இருக்கிற நீதிமன்றத்தை இந்த அம்பாசிடர் இங்கேருந்து வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்குலாம் உத்தரவு போடுறது, கடுமையான நடவடிக்கை எடுத்தது. அந்த திருப்பி இத்தாலியிலேருந்து வந்தாங்க. ஆனால் இலங்கையில் நம்முடைய இந்திய மீனவர்கள், இந்த பக்கம் தமிழ் மீனவர்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 700 பேருக்கு மேலே கொண்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ 275 பேர் உள்ளே இருக்கிறாங்க. ஏன் இந்த கோவம் மத்திய அரசாங்கத்துக்கு வரலன்னு தெரியல. அதே போல் இப்போ சமீபத்தில் தேவயானி உதாரணம். அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர், அவங்களுக்கு அந்த கேஸில் விடுதலை வாங்கி அவங்கள கொண்டு வராமல் நான் அடுத்த முறை பார்லிமெண்ட்டோட வாசப்படியில் நான் மிதிக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த கோபம் மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ் மீனவர்கள் தாக்கப்படும் பொழுதோ அந்த இலங்கை கடற்படை சிறைபிடிக்கும் பொழுதோ ஏன் வரலன்னு எனக்கு புரியவே மாட்டாங்க. அது கொஞ்சம் முயற்சி செஞ்சு மத்திய அரசாங்கம் இதில் பாராமுகமாகத்தான் இருக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. அந்த
அந்த விஷயத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா, கச்சத்தீவை மீட்டே தீர வேண்டும் என்று மீனவர்கள் கேட்குறாங்களா, அதனால் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களா என்பது நம்பர் 1. நம்பர் 2, இங்கேருந்து அவங்க வந்து அத்துமீறி பிடிக்கிறாங்கங்கிறது இல்லை, நம்ம அங்கே போக வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது ஒரு உண்மை. ஏன் நம்ம வந்து நாங்கள் கூட இடையில ஒரு ஆலோசனை சொன்னோம், நீங்கள் 2 நாட்டு கப்பற்படையும் இடையில நிறுத்திடலாமே போக விடாமன்னு. ஒரு பகுதி மீனவர் தரப்பு வந்து அப்படி செஞ்சிடாதீங்க, நாங்கள் அங்கே போனால் தான் மீன் பிடிக்க முடியும். எனவே இது பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியும். நம்ம அந்த அளவில் இந்த விவாதத்தை நிறைவு செய்வோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு வேறு பல தலைப்புகளை பேசலாம்.